இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சிவகுமார். சரியாக எத்தனை மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படவிருக்கிறார்? அது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். குமரிக்கு நேற்று முன்தினம் வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி முக்கர சங்கமத்தில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையில் தியானத்தில் ஈடுபட்டு இன்று தியானமானது நிறைவடைந்து தற்போது திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செல்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் அங்கிருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டு அவர் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் செல்ல உள்ளார். மேலும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு புறப்படுவதால் தற்போது மோடி புரோட்டோகால் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு மத்திய போலீசார் மற்றும் மாநில போலீசார் உட்பட கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகுமார், பிரதமர் மோடியை காண்பதற்காக கூட்டம் அங்கே ஏதும் கூடியுள்ளதா? அது குறித்தான விவரங்கள் என்ன? இங்க சுற்றுலா பயணிகள் பிரதமர் மோடியை பார்ப்பதற்காக மிக ஆவலோடு இருக்கிறார்கள். ஆனால் போலீசார் கடும் கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் கூட மோடியை பார்க்க முடியாமல் மிக தொலைவில், அதாவது அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்தும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பிரதமர் மோடியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பக்கத்தில் அருகாமையில் இருந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. சிவகுமார், தற்போது பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படவிருக்கிறார். எப்போது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும்? சரியாக 3:30 மணி அளவில் பிரதமர் மோடி இங்கிருந்து புறப்படப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி சென்ற பின்னர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு பின்னராக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும். கன்னியாகுமரியில் 3 நாள் தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டார். அங்குள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வேஷ்டி சட்டையுடன் குழு புகைப்படம் பிரதமர் மோடி எடுத்துக்கொண்டார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவேகானந்தர் நினைவு பாறையில் பணியாற்றும் ஊழியர்களிடமும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் பிரதமர் மோடி. மேலும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பின்பு படகிலிருந்து திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பின்பு திரும்பினார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பின்பு பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து படகு மார்க்கமாக கரை திரும்பும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் தற்போது படகில் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.